ஹாய் காய்ஸ், நான் தான் மௌனி. கமெண்ட்ஸில் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எலக்ட்ரிக் ட்ரெஸ் பம்ப் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கக்கா அப்படின்னு. இன்னைக்கு அதான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணது தான். உங்களுக்கு பேக் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி இருக்குன்றது காட்டுறதுக்காக நான் எடுத்துள்ள வச்சுருக்கேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? இதில் என்னென்ன திங்ஸ் வரும் அப்படின்னா, 2 கார்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற மேனுவல். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கியூஆர் கோடோட ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது ஒரு டிஸ்பிளே மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது டிஜிட்டல் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்பிளே மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலா நான் இதுல வந்து லவ்லாக்கோட ஃபீடிங் பாட்டில் தான் குடுத்துருந்தாங்க. நான் தம்பிக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன் என்னோட ஃபர்ஸ்ட் பையனுக்கு. இது வந்து நான் என்னோட செகண்ட் பையனுக்காக வாங்கியிருந்தேன். பிலிப்ஸ் 7ல இருந்து. உங்களுக்கு பாட்டில் பத்தி இந்த பாட்டில் லிங்க் வேணும்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். இது ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஒரு பேக் ஒண்ணு. இந்த பேக்ல வந்து நமக்கு சார்ஜர் குடுத்துருவாங்க. இந்த கேப் இந்த மாதிரி ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இது 2யும் கனெக்ட் பண்ற டியூப். அப்புறம் இந்த செக்ஷன் இது குடுத்துருப்பாங்க. இது ஒண்ணு குடுப்பாங்க. அப்புறம் இதுதான் அடிஷ்னலா இந்த இந்த 2 ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து நமக்கு அடிஷ்னலா இதுல இன்னொன்னு குடுத்துருப்பாங்க. ஓகேவா? நான் இது எப்படி கனெக்ட் பண்றதுன்றத உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இத எடுத்துக்கணும். எடுத்துட்டு இத வந்து மேல இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டு இது இருக்கு பாத்தீங்களா? இத வந்து இது கூட ஈஸியா சொல்றேன். இத எடுத்து இப்படி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்படி அமுத்துனாலே உள்ள போய் செட் ஆயிக்கும். இந்த மாதிரி நல்லா உள்ள வச்சுட்டு இத எடுத்து இந்த டாப் இருக்குல்ல, இங்க வந்து இது பண்ணணும். இந்த ஹோல் வந்து இப்படி இந்த சைட்ல இதோட ஆப்போசிட் சைட்ல இருக்க மாதிரி வச்சுட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இந்த இந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, இத எடுத்து இங்க இதுக்கு பேர் டக் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து இங்க இங்க கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு இது நம்ம வந்து இது எதுக்காகன்னா, நீங்க பம்பிங் செஷன் வயசுல பம்ப் பண்ணுவீங்கல்ல, அவங்க வந்துட்டு இது ஜஸ்ட் ஒவ்வொரு டைம் வாஷ் பண்ண முடியாது. ஸோ இதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஃப்ரீசர்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டைம்ஸ் பம்பிங்க்கு அப்புறம் வாஷ் பண்ணா போதும். அது வரைக்கும் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதுக்காக இது இப்போ நமக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் பாட்டில் எடுத்து இது கூட கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த டியூப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நமக்கு வாட்டர் படவே கூடாது. ஐ மீன் உள்ள வந்து வாட்டர் போயிடக்கூடாது. ஏன்னா இந்த டியூபை வந்து இங்க கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த டிஜிட்டலோட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள வாட்டர் போயிருச்சு அப்படின்னா இந்த மிஷின்குள்ளேயே வாட்டர் போக சான்சஸ் நிறைய இருக்கும். ஓகேவா? அதனால வாட்டர் மட்டும் அதை படாம பார்த்துக்கணும். மற்ற எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டியூபை மட்டும் கனெக்டர் மட்டும் நம்ம வாஷ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த போர்ஷன் இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டை வந்து நம்ம பிரெஸ்ட்டில் வந்து லேட்ச் பண்ணிக்கணும். நல்லா பிரெஸ்ட்டில் இருக்க மாதிரி லேட்ச் பண்ணி வச்சுட்டு, மிஷினை வந்து ஆன் பண்ணிக்கணும். சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு நல்லா பிரெஸ்ட்டில் லேட்ச் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு ஃப்ளாஞ்ச் சைஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஃப்ளாஞ்ச் வந்து உங்கள் பிரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. மிஷினை ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் காட்டுற பார்த்தீங்களா, அது வந்துட்டு 2 மோடு இருக்கும். ஒன்று வந்து ஸ்டிமுலேஷன், இன்னொன்று வந்து எக்ஸ்பிரஷன். சரிங்களா? அந்த ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்கு வந்து நம்ம லெவலை அதிகமாக்கிக்கிறதுக்கும் குறைச்சி வச்சுக்கிறதுக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு 5 மினிட்ஸ் வந்து லெவல் 1ல் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா மிஷினை ரன் பண்ண விடணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த லெவல் கொண்டு போகணும். இப்போ லெவல் 1ல் இருக்க அடுத்து லெவல் 2 கொண்டு போகும்போது மறுபடியும் கொஞ்சம் நேரம் மிஷினை நல்லா ரன் பண்ண விடணும். நல்லா ஸ்டிமுலேட் பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சம் 3 லெவல் வரைக்கும் வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் மில்கை. ஸ்டிமுலேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம பிரெஸ்ட்டில் வந்து பின்னாடி கலெக்ட் ஆகிருக்குல்ல மில்க்கு, அந்த மில்க் எல்லாத்தையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி முன்னாடி இழுக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்டிமுலேஷன். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒவ்வொரு லெவலாக வந்து வைக்கணும். வச்சா தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிமுலேட் பண்ணி பின்னாடி இருக்க பிரெஸ்ட் மில்க்கு ஃபுல்லாத்தையும் முன்னாடி பிரெஸ்ட்டுக்கு கொண்டு வரும். கொண்டு வந்து முடிச்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து பாட்டிலுக்கு வந்து பாலை கொண்டு வந்துடும்.
நீங்கள் வந்து எடுத்த உடனே ஐயோ என் குழந்தை அழுகுது அதுக்கு டக்குன்னு பால் வேணும் அப்படின்னு சொல்லி லெவல் 6 லெவல் 7 அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது ரொம்ப பெயின் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நிப்பிள் கிராக் ஆகி உங்களால் பம்ப் பண்ணவே முடியாது. டைரக்ட் ஃபீடும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் அந்த தப்பு மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்கேஸ் நீங்கள் பம்பிங் பண்ணும்போது உங்கள் பேபி அழுகுது அப்படின்னா நீங்கள் போய் பேபியை தூக்கி பேபி மில்க் கொடுத்துட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பம்ப் பண்ணுங்கள். இந்த ஃபீடிங் பாட்டில் வந்து நான் என்னோடய 2வது பையனுக்காக வாங்கினேன். இது வந்து Philips 7லேருந்து வாங்கினேன். இதில் வந்து பால் இது வந்து நம்ம நிப்பிள் மாதிரியே இருக்கும். இந்த ஃபீடிங் அந்த நிப்பிள் வந்து நம்மளோட நிப்பிள் மாதிரியே இருக்கும். மதர்கிட்ட குடிக்கிற மாதிரியே பேபிக்கு இருக்கும். அப்புறம் இதில் வந்து கொடுத்தா காலிக் பெயின் வராதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இப்போ வரைக்கும் இதாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. உங்களுக்கு லிங்க் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நியூ மாமா தான் இருப்பீங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். பாய்.